ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா 2 டேஸாக லைவ் பார்க்குறவங்க, எபிசோட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது எபிசோட், எப்படி இருக்குது லைவ் அப்படின்னு கேட்டால், ஃபினாலே வீக்கு 10 டேஸ் செலப்ரேஷன் ஃபினாலே செலப்ரேஷன் கூட இன்னும் வரல. ஆனால் இப்போவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வர ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம். இதில் வியானா கொஞ்சம் பரவாயில்ல கொஸ்டின் கேட்டாங்க. திவாகர் கொஞ்சம் பரவாயில்ல பாருக்காக ஃபீல் பண்ணார். பிரவீன் அப்போ எப்படி சேஃப் கேம் ஆனாரோ அதே மாதிரி சேஃப் கேம். நான் இதுலேயோ இல்லை அதுலேயோ இல்லை, இருக்கிற 6 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணும், யார் டைட்டில் வின்னர் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. பெருசாக பாருக்காக ஸ்டாண்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும் இந்த 6ல் ஒன்றா, நான் இல்லை அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு அவர் வந்தார். அந்த 33 நாள் நான் இருந்ததில் அவ்வளோ எனக்கு இருக்குன்னு வினோத் கூட ஒரு சண்டை போட்டார். இதில் வினோத் ரொம்ப நல்லவராக இருக்காரு, வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க. இருக்கிற 6 பேரில் வினோத்துக்கு தான் டைட்டில் வின்னர் தகுதி அப்படின்னு கேட்டால், என்னோட பாயிண்ட் கேட்டால் யாருக்குமே தகுதி இல்லை. ஓகேங்களா? என்னோட வீடியோஸோ இல்லை நான் லைவ் பேசும்போது, நான் லைவ் 2-3 லைவ் பேசியிருக்கேன் இந்த சீசனில். போன சீசனில் ஒரு லைவ் கூட பேசல, இந்த சீசனில் 2-3 லைவ் பேசியிருக்கேன். ஒரு 2-3 வீக்ஸாக பேசல, அதுக்கு முன்னாடி பேசினேன். எப்படி இருந்தாலும் இது ரொம்ப டாக்ஸிக்காக போகுது, எப்படியும் பார்வை டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வினோத் தான் டைட்டில். ஏன்னா ஃபேக் ஓட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெவி பிஆர் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, பெருசாக லைவ் பேசினாலும் அவளோட வழியை தான் பேசணும் அப்படின்னும் போது அது இன்னும் எனக்குமே ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருசாக லைவ் பேசவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம புலம்பி தான் பேசணும். இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பேசணும்னா பேசலாம், பாசிட்டிவாக ஏதாவது பேசணும்னா பேசலாம், இல்லை பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பேசணும்னா பேசலாம். இந்த சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை, பாசிட்டிவாக எதுவுமே இல்லை, எல்லாமே டாக்ஸிக். பெர்ஸ்பெக்டிவ் பேசணும்னா வெறும் பாரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் பேசணும், அதுவும் திருப்பி நம்ம புலம்பி தான் பேசணும் அப்படின்னும் போது எனக்கு பெருசாக லைவ் பேசவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது, அப்போ நான் பேசின லைவ்லலாம் நிறைய பேர் டாப் 5 யார் வருவாங்க, உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்கள், வின்னர் யார் வருவாங்க, உங்களோட அனாலிசிஸ் சொல்லுங்கன்னா எனக்கு பெருசாக நான் சொல்லியே இருக்க மாட்டேன் பளிச்சுன்னு. ஏன்னா நான் அப்போ சொல்லியிருந்தது இதே தான் சொல்லியிருப்பேன். 3 கேட்டகரியில் பிரிப்பாங்க. வைல்டு கார்டு என்ட்ரிலேருந்து சாண்ட்ராவோ திவ்யாவோ 2த்துல ஏதோ ஒன்று, அது நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த குரூப்பிசம், கனி குரூப்பிசம்லேருந்து ஒரு 2 பேர், 2 இல்லை 3 பேர், கனியோட சேர்த்தா 3 பேர். கனியை எப்படியோ விக் பண்ணுவாங்க, டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் கனி கூட ஜால்ரா போட்டுட்டு இருக்க விக்ரமையோ சபரியோ எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த குரூப்பிசம்குள்ளேருந்து 2 பேர் வருவாங்க, அந்த 3லேருந்து 2 வருவாங்க அப்படின்னு அவனு சொல்லியிருப்பேன். பார்வை கொண்டு வருவாங்களா டாப் 5 அப்படின்னா நான் எப்பயுமே அதை பட்டும் படாமல் தான் சொல்லியிருப்பேன், பளிச்சுன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஓகேங்களா? நிறைய பேர் பாரு தான் டைட்டில் வின்னர்னு சொன்னாலுமே அவங்களோட நம்பிக்கையை நம்ம டிகிரேட் பண்ண வேணான்றதுக்காக ஓகே நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு போட்டிருப்பேன். கமெண்ட்ஸ்லையுமே சரி, பேசும்போதுமே சரி, நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் பாரு டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்க, அவளை 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே எவிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்குமே தெரியும். பட் ஆனால் நீங்கள் எல்லாம் போடும்போது எனக்குமே ஒரு ஆசை இருந்து, ஒரு வேளை நடந்தால் நல்லா தானே இருக்கும், சந்தோஷம் தானே அப்படின்னு. ஆனால் எனக்கு ஆப்வியஸாக அது பண்ண மாட்டாங்கன்றது 99% தெரிஞ்சது. 1% எனக்குமே ஒரு சின்ன பேராசை இருந்தது, ஆசைன்னு கூட சொல்ல மாட்டேன், பேராசை இருந்தது. ஒரு வேளை ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இவனுங்க ஆக்கிறத விட்டுட்டு அவளை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டைட்டில் வின்னருக்கு அந்த வினோத் கமருதீன், அதே நான் சொல்லியிருப்பேன். வினோத் கமருதீன் 2 பேரில் எவனா ஒருத்த கூட்டு வருவான். ஆனால் ஒருத்தனை கூட்டு வருவானுங்க டாப் 3க்கோ டாப் 5க்கோ. அந்த ஒருத்தனும் அது கமருதீனாக இருக்கிற பட்சத்தில் அரோரா கூட ஜாயிண்ட் பண்ணி வரணும். ஏன்னா அதனால தான் அரோரா கூட கமருதீன் உட்காரும் போதுலாம் ஹோஸ்ட் தாங்கி பேசுவார், தாலாட்டு பாடி பேசுவார். அதே பாரு கூட கமருதீன் இருந்தால் கமருதீன் அடிச்சுக்கிட்டே இருப்பார், பாரு தப்பு அப்படின்னும் போது வினோத்துக்கு ஆப்வியஸாக அவர் சிங்கமாக அவர் ஹெவி பிஆர் வச்சுட்டு ஸ்டார்டிங் வாரத்துலேருந்து டாப் 1ல நான் கேட்குறேன். எல்லாரோட கேமுமே மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாருமே டாப் 5 டாப் 3 அந்த ஓட்டிங் நாமினேஷன் வரும்போது ஒருத்தர் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, அவரோட கேம் அடியே வாங்கலையா, அவர்கிட்ட மைனஸே இல்லையா அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்னா அவர் கேமே ஆடலைங்கிறது அர்த்தம். நீங்கள் இப்போ ஒரு கேம் ஆடும்போது ஒரு வாரம் பாசிட்டிவாவோ, ஒரு வாரம் நெகட்டிவாவோ, ஒரு வாரம் ப்ளஸ்லையோ, ஒரு வாரம் மைனஸ்லையோ, ஒரு வாரம் சைலண்ட்டாவோ, ஒரு வாரம் மிக்சர் கண்டென்ட்டாவோ, ஒரு வாரம் அக்ரஸிவாவோ, ஒரு வாரம் எமோஷனலாவோ இருந்தால் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த ரோலர் கோஸ்டர் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட ஒரு வாரம்லாம் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார், அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டு வந்தார். கமருதீன் ஃபர்ஸ்ட்டில் இருந்தார், செகண்ட் தேர்டு வந்தார். பாரு 5th 6thலலாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டுக்கு வந்தாங்க. அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் வரும்போது ஒரு வாரம் நாமினேஷன்லேயே அரோரா வரல, 2 வாரம் வரல அப்படிங்கும்போது அந்த அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது எல்லாருக்குமே அது எப்படி ஒரு ஆள் அசையாம ஒரே டாப்ல 1ல இருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கேம் ஆடலன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கேம் ஆடுறதுக்கு பயந்துக்கிட்டு, நாமினேஷன் ப்ராசஸ்க்கு பயந்துக்கிட்டு, நாமினேஷனில் வெளில போயிடுவோன்றது பயந்துக்கிட்டு வச்சுட்டு வந்த பிஆர் அழகாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாமினேஷனில் வராத வரைக்கும் தப்பிச்சிடணும். அப்படி வந்தாலுமே அந்த வாரம் பெருசாக எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது, யார் கூடயும் சண்டை போட்டுருக்கூடாது, யார் கூடயும் கான்ஃப்ளிக்ட் வந்துருக்கூடாது. நம்மளுக்கு எப்போ கோவம் வருது அப்போ மட்டும் லைட்டாக வெளிப்படுத்தணும், ஆனால் திருப்பி பேக் அடிச்சிடணும். அப்படின்னும் போது யாரோ ஒருத்தரை மட்டும் தக்காளி தொக்கா வச்சுட்டு அடிச்சுட்டே இருந்து பேசிட்டே இருந்தால் சூப்பராக என்னமோ ஒன்று கேமில் பண்ணணும்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த ஒன்று மட்டும் அப்படின்னா அது கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப். நானும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், நான் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணால் பண்ணுவேன். அந்த கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப்லையும் அரோரா கூட கமருதீன் ஃப்ரெண்டாக இருந்தால் இவர் சண்டை போட மாட்டார்.
ஹோஸ்ட் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி இல்லை வினோத் பண்ண ஸ்ட்ராட்டஜியை சப்போர்ட் பண்ண ஹோஸ்ட் அப்படின்னும் போது இவனுங்க எல்லாம் பண்ணது ஒரே மாதிரி பண்ணதான் பார்வதி அடிக்கணுன்ற வெஞ்சன்ஸ் பண்ணது தான். இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வினோத் வந்து பாரு கூட கமருதீன் இருக்கும்போது ஸ்டில் இப்பயும் அதை தான் சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு என்ன பெரிய மரியாதை, என்னை விட எல்லாம் சின்ன வயசு பசங்களாம் அங்கே இருக்கிறதுலாம் பெருசாக எல்லாருமே ரொம்ப பெரியவங்கலாம் யாரும் இல்லை, கடியுமே அதே ஈக்குவல் ஏஜ் தான். அப்படின்னும் போது எனக்கு யாருக்குமே இந்த சீசனில் மரியாதை கொடுக்கணும்னு தோணலைங்க. தோணாத விஷயத்தை எப்படிங்க கொடுக்க முடியும்? பேசும்போதே அவரு இவருன்னு பேசுறது நம்ம மைண்ட்லேருந்து வரணும், மனசுலேருந்து வரணும். அப்படி தோணலைங்க, எப்படிங்க கொடுக்க முடியும்? அதனால தோணலை, அவ்வளோதான். அப்போ வந்துட்டு அந்த வினோத் வந்து என்ன பண்ணுவானா, எப்போ பாரு கமருதீன் கூட பாரு இருந்தா இல்லை பாரு கூட கமருதீன் இருந்தா உன் லைஃபே போதுடா, உன் கேமே வளர்ந்து தாண்டா போகுது, நீ எப்போ பாரு அவனை இது பண்ணிட்டு இருக்கேன்னு 2-3 இடத்துல சொல்லும்போது பாரு 2 வாரம் 1.5 வாரம் பேசாமல் இருந்திருப்பான். ஏன்னா அமித்தும் சொல்லியிருப்பான், வினோத்தும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து உன்னால் தான் அவன் கேம் போகுது, இல்லை 2 பேரும் தனித்தனியாக கேம் ஆடுங்க, வெளியில் போயிட்டு உங்களோட வச்சுக்கோங்க, இங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா சரி ஓகே நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவ்வளோ பேச. உன் ஃப்ரெண்டு தானடா, அப்பயும் சரி இப்பயும் சரி, பேச முடியல, பேசாமல் இருக்க முடியலன்னு போய் கெஞ்சி காலில் விழுந்து போன வர வரைக்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்டு தோப்புக்காரனை போட்டு கேவலம் கேட்டு அவ கூட பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் நீ என்ன சொல்றன்னா, இப்போ 2 நாள் முன்னாடி நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், நேத்தோ முந்தானேத்தோ ஒரே ஒரு கிளிப்பிங்ஸு. அதாவது இந்த கார் டாஸ்கில் நடந்த அந்த ஒரு அலப்பறைக்கு அப்புறம் மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் தெரியல, அந்த வாக்கிங் அவன் விக்ரம் போவான், அவன் வினோத் உட்காந்துருப்பான். அப்போ வந்து நேற்று நடந்த விஷயங்கள் அப்போ வந்து கரெக்டாக விக்ரம் பேசியிருக்கான், விக்ரமும் வினோத்தும். இதே இந்த இடத்துல கமருதீன் பாரு இருக்கிற இடத்துல இப்போ கனியும் வந்துட்டு கனியும் பிரவீனுமோ இல்லை கனியும் அவன் தான் கனியை செத்துருப்பான். இவங்க இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ வேஸ்ட்டாக இவங்க 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது. அதே அவங்க இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், ஜாலியாக பாட்டு பாடிட்டு வைப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் விக்ரம் சொல்கிறான். அவன் வினோத்தும் சொல்கிறான், ஆமாம் கனிலாம் என்ன மாதிரி பாட்டு போடுவாங்க, என்ன மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் வைப்பு. அதுவும் இந்த கமருதீன்லாம் வந்து நான் கமருதீனை தப்பு சொல்ல முடியாதுங்க, இவ இருக்கால இவ போய் தூண்டி விட்டு அவன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது அவன் நல்ல வந்தாங்க, இவ தூண்டி விட்டு, அதுவும் அவனுக்கே ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல, நாக்கு கடிச்சிட்டு சொல்கிறது அந்த ஒரு வார்த்தைங்க, அந்த லோக்கல். நான் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவ வினோத்தை நான் லோக்கல் ரவுடின்னு சொல்லியிருப்பேன், எஃப்ஜேவை ராயல் ரவுடின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியலன்னு தெரில. ஸோ இந்த ஷோவோட நான் ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸ்லேயே அவங்களுக்கான பேரை வச்சுட்டேன். சகுனி சபரி உட்பட, லோக்கல் ரவுடின் வினோத் உட்பட, ராயல் ரவுடின் எஃப்ஜே உட்பட, கனின்னு அவளை சொல்கிறது உட்பட, அதுக்கப்புறம் சாண்ட்ராவை ஸ்லிப்பர் செல்லுன்னு சொன்னது உட்பட, அப்புறம் அரோராவை ஆசிட் அரோரா சைலண்ட் கில்லர்னு சொன்னது உட்பட எல்லா பேரையும் நான் அப்போவே வச்சுட்டேன். இந்த விக்ரனை வக்ரன்னு சொல்கிறது உட்பட, வக்ரன்னு பாரு சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீடியோஸில் ஒரு வக்கரமான குணம் அப்படின்னு ஒரு இடத்துல நானே என்னையே அறியாமல் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு க்ரூயல் மைண்ட் செட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பார்த்தா 2-3 நிறைய இடங்கள்ல நான் என்ன மைண்ட் வாய்ஸ் பேசணும் அது பாரு கிட்டேருந்து டக்குன்னு வந்திருக்கும் அடுத்த 2-3 நாளில். அப்போது என்னடா நம்ம பேசுகிறது எல்லாம் டக்குன்னு அந்த பொண்ணு பேசுதே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஒருவேளை அதுதான் கூட நான் பாரு கூட ஓரளவுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஏன்னா நான் ரிவ்யூவில் பேசுகிறதோ இல்லை ஷோ பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயங்களோ பட்டுன்னு அடுத்த 2 நாள் அடுத்த 4 நாள் அவள் வாயிலேருந்து அதே வரும். அது ஒரு சின்ன பழமொழியாக இருக்கட்டும், ஒரு அட்ரஸ் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாமே டக்குன்னு அவள் வாயிலேருந்து வந்து அப்படி அந்த வக்கரன்றது அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்போ கன்னிங் பாய்சன் அவள் வந்து கனி அப்படின்னு சொல்லும்போது அரோராலாம் வந்து ஊர்கிழவி, அரோரா அப்புறம் திவ்யா அதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து நானும் எனக்கு தோணுன விஷயங்கள் தான், எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் தான். அப்படின்னும் போது இப்போ இந்த பொண்ணு டக்குன்னு நம்மளோட மைண்ட் வாய்ஸ் அந்த பொண்ணு கேட்ச் ஆகுது, அந்த வேவ் லென்த் அப்படி இருக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆன விதங்கள் கூட நான் பாரு கூட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கலாம் என்னையும் அறியாமல். அப்படின்னு சொல்லும்போது இந்த விக்ரம் லோக்கல் ரவுடின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கனி அதை ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது விக்ரம் ஆரம்பிக்கிறான், கனியும் அவங்களும் இருந்திருக்கலாம், இந்த கமருதீன் பாரு இப்படி பண்ணாங்க அப்படின்னும் போது அவன் வந்து கமருதீன் சரி பாரு தான் தப்பு, இவ தான் தூண்டி விட்டாய், அவன் நல்லவன் தான், இவ தூண்டி விட்டு தான் அந்த மாதிரி பண்ணா, இல்லைன்னா வந்திருப்பான். இப்போ ரொம்ப ஃபீலிங்ஸாக தனியாக போய் உட்காரது கூட பாரு கேம் அஃபெக்ட் ஆச்சுன்னு இல்லை, ஃப்ரெண்டு கேம் அஃபெக்ட் ஆகிடுச்சான், ஃப்ரெண்டு ரெட் கார்டு வாங்கி போயிட்டானா, அவனுக்கு வந்து கரியர் ஸ்பாயில் ஆகிடுச்சான், அதுக்கு காரணம் பாருவான். இதை முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது யாரு? வினோத் சொல்லிருக்கான். வினோத் சொல்கிறத ஹோஸ்ட் சொல்கிறான், இல்லை ஹோஸ்ட் சொல்கிறத வினோத் சொல்கிறான், இவங்க சொல்கிறத உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க. கிளம்பும் போதுமே கமருதீனை ஏற்றி விட்டு உசுப்பேற்றி விட்டு உங்களை வந்து நீங்கள் சாண்ட்ரா வந்து அந்த கமருதீன் சொன்னது யாரு? அவ சொன்னது தானங்க, எல்லாமே நீங்க சொன்னது தானங்க, நீங்க சொல்லாதாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட பாரு மனசு விட்டு பேசின விஷயங்கள்ல, ஏன்னா அது லவ்வா லஸ்டா என்ன, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து அப்படிதாங்க சொல்லுவா. ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு அடுத்த வாரமே இன்னொரு பொண்ணு கூட போய் உட்காந்து பேசுறான், இவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றான்னா அதை செய்யறான், பொசசிவா இருக்குன்னு சொன்னாலுமே அவன் முன்னாடி அவளை கட்டி பிடிக்கிறான், தூக்குறான், அவள் புடவை கட்டியிருந்தா அவளை
தூக்கி அழகு பார்க்குறான், அவ கூடவே கையை போட்டுட்டு சுற்றுறான், வாக்கிங் போகிறான் அப்படின்னும் நான் பிடிக்கலன்னு சொன்ன விஷயத்தை ஏன் செய்கிறேன்னா உண்மையான லவ் வச்சிருக்கவன் எவனா செய்வானா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இவன் செய்கிறான் அப்படின்னும் போது அதுதானே அரோராக்கும் அவனுக்குமே முட்டிடுச்சு அந்த நாமினேஷன் விஷயத்தில் கமருதீனுக்குமே. அப்போ அவளை பொசிவ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்கிறேன், அப்போ நீ தானே அதை செஞ்சேன்னு இவனும் அவளை முட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது பாரு என்னடா நீங்கள் 2 பேரும் விளையாடின விளையாட்டில் நான் தக்காளி தூக்காடா அப்படின்னும் போது 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்படி அவளுக்கான பொசிவ்னஸ் வர்றது விஷயங்களையோ அவளுக்கு காயப்படுத்துகிற விஷயங்களோ ஹர்ட் ஆகிற விஷயங்களோ செஞ்ச ஒருத்தன் அவளை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க முடியாது. இல்லை அந்த கேமுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும், இல்லை அவனோட கேரக்டரே அப்படியே தான் இருக்கணும். மற்றவங்க அதாவது அது எப்படின்னா தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக காட்டிக்கிறான் அவன். இந்த மாதிரி வந்து நான் வந்து விலகி போனாலும் நீ வேணான்னு சொல்லி விலகி போகிறேன், ஆனால் நீ திருப்பி என்கிட்ட வர, நான் அவ்வளோ ஒரு ஹீரோ, நான் அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம், நான் அவ்வளோ ஒரு டிசர்விங். அப்போ பொண்ணுங்க வந்து என் மேலே வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய கெத்து, நான் இவ்வளோ பெரிய ப்ளே பாய், நான் இவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் பாய், எவ்வளோ பெரிய ரொமான்டிக் பாய். இதை வந்து ஹோஸ்டே சொல்லிட்டாரு. உங்களுக்கான நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது இவன் தன்னை அவ்வளோ வந்து அவன் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக அவன் நினச்சிக்கிறான், அவன் ஹீரோன்னு அவன் நினச்சிக்கிறான். இந்த முட்டாள் பொண்ணும் வந்து அந்த ட்ராப்ல விழறா. அட நீ இல்லைன்னா போடா, ஏன்னா கேம் ஆட வந்தேன், இந்த கேம் விட்டு வெளில போனால் எனக்கான லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கான ஒரு சாய்ஸை எனக்கு எடுக்க தெரியும், உன்னை விட்டால் வேற சாய்ஸா இல்லை உலகத்துலன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை. இந்த பொண்ணு அந்த ட்ராப்குள்ளே ட்ரூ லவ்க்குள்ளே மாட்டிக்கிட்டா. அதை வச்சு அவனும் விளையாடினா. இந்த அரோராக்கு துஷார் போனதுக்கப்புறம் கேமே இல்லை, அவளும் ஆம்பளைங்களை மயக்கி ஆடுற கேம் தாங்க ஆடுனா முதல்ல இருந்தே. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இதே வந்து அடல்ட் கண்டென்ட் சொல்கிறேன். இந்த ஹோஸ்ட் நீங்கள் பண்ணதை சாண்ட்ரா கிட்ட நீங்கள் சொன்னதை தானே அவள் சொன்னா, சாண்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு பார்வை போட்டு கொடுத்தால கமருதீன் வெளில போகும்போதுமே இந்த ஹோஸ்ட்டு எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, அதுக்கு இவனே போய் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே பார்க்கலாம். இவன் ஹோஸ்ட் சம்பளத்தை வாங்கிட்டு கண்டஸ்டன்ட் வேலையை பார்க்குறான், ரிவ்யூவர் வேலையை பார்க்குறான், அரோரா சப்ஸ்கிரைபர் வேலையை பார்க்குறான். அரோராக்கு நெக்ஸ்ட்